ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தில் வந்து இருக்காங்க. என்னடா கஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்பத்தை வந்து நம்ம ரஞ்சிதா வந்து எரிச்சதுமே வந்து மல்லிக்கு வந்து தான் நெஞ்சில் இருந்த லவ் காதல் எல்லாத்தையுமே வந்து எரிச்சிட்டாரு போல். அதனால தான் வந்து இந்த ஆல்பத்தையும் வந்து எரிக்க சொல்லியிருக்காரு. நான் வைக்கல அந்த இடத்துல நான் வைக்கல அப்படின்னு சொல்லியுமே வந்து அந்த ஆல்பத்தை வந்து என் கண்ணு முன்னாடி வந்து காட்டாத. அந்த ஆல்பத்தை வந்து காட்டலனாலே வந்து உன்னை எப்போ கல்யாணம் பண்ணனோ நான் ஒரு நாள் கூட வந்து நிம்மதியாக வந்து தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிட்டாரு. அந்த மாதிரி வந்து என்னை வந்து சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து என்னை பற்றி யோசிச்சு இருந்தாருன்னா, நான் பண்ணது எல்லாமே வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருமே. ஆனால் ஒரு நிமிஷம் கூட வந்து என்னை பற்றி யோசிக்கிறதே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ஒரு மன வேதனையில் வந்து ரொம்பவே வந்து அழுந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்றும் அழாதீங்க மல்லியம்மா, அழாதீங்க மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா குட்டியும் வந்து பயங்கரமாக வந்து கதறி கதறி அழுந்துட்டுருக்காங்க. இப்போ பொண்டாட்டியும் புள்ளியும் வந்து அலறத பார்த்து இந்த விஜய்க்கு வந்து மனசு வந்து இறங்காதா? கொஞ்சம் கூட வந்து ஈவு இறக்கன்றதே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து கிடையாதுங்க. ஏன் அந்த மாரி வந்து மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிறவங்க அப்படி. அதனால் வந்து அந்த மாரி வந்து மாறியிருக்காரு. சரி, ஓகே. நம்ம ராஜேஸ்வரியை வந்து சும்மாவே சொல்லக்கூடாதுங்க. பயங்கரமாக வந்து காயை வந்து மூவ் பண்ணி எப்படியோ வந்து விஜயை வந்து ஒரு ஒரு இதிலேயே வச்சிட்ருக்காங்க. அவரை வந்து கண்டிப்பாக வந்து மல்லியை பார்த்தா வந்து கோவம் வரணும், வெண்பாவை பார்த்தா கொஞ்சணும், மற்றவங்கள பார்த்தா கொஞ்சணும், மல்லியை பார்த்தா வந்து கோவம் வரணும் அப்படின்ற ஒரு இதிலேயே வந்து வச்சிட்ருக்காங்க. அந்த இது தான் வந்து எப்போ வந்து உடையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. கண்டிப்பாக வந்து அது வந்து உடையும் போது எல்லா உண்மையும் வந்து வெளியே வரப்போகுது. அப்போ வந்து நீ தான் வந்து எனக்கு வந்து இவ்வளவும் வந்து பண்ணியா, மல்லி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, நான் எவ்வளோ வந்து மல்லியை வந்து கஷ்டப்படுத்தியிருப்பேன், எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு மல்லியோட லவ்வை வந்து புரிஞ்சுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து மல்லி வந்து என்ன வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் எனக்காக வந்து யோசிச்சிருந்தா எப்பயோ வந்து முடிஞ்சிருக்குமே இந்த விஷயம்லாம். நீங்கள் வந்து எனக்காக வந்து ஒரு நாள் கூட வந்து யோசிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்ல போகிறாங்க. சரி, ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து வழக்கம் போல் வந்து காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே சாப்பிடாம கூட வந்து நம்ம விஜய்க்காக டெய்லியும் வந்து கோயிலுக்கு வந்து போகிற வழக்கம் உண்டு. அது மாதிரி தான் வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க. கோயிலில் போயிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சாமிக்கிட்ட வந்து சொல்லிட்டு வராங்க. வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்மகர்த்தாவெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு உள்ளே மறுபடியும் வந்து வராங்க. வந்தம்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓ, எங்களுக்கு தெரியாமையே வந்து அவங்கள வந்து அமுச்சிடலான்னு சொல்லி பார்த்தீங்களா? அப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு வர்றது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கேள்வி கேட்க, அதுக்கு வந்து விஜய் வந்து என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பிடிக்கல. என் அக்கா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் என்னுடைய முடிவு. மற்றபடியெல்லாம் வந்து நான் வேறு யாரையும் வந்து இந்த முடிவு எடுங்க, அந்த முடிவு எடுங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிற பழக்கம்லாம் வந்து எனக்கு கிடையாது. என் அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து எனக்கு வந்து முக்கியம். என் அக்கா தான் என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து உடனே வந்து இப்படி சொல்லிட்டாரு. ஓ, அப்படியா? உங்களுக்காக வந்து நான் இந்த வீட்டில் வந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து உங்கள் பொண்ணை வந்து என் அம்மா என் பிள்ளையா வந்து நினச்சி நான் வந்து எல்லாத்தையுமே வந்து என் மனசை வந்து கல்லாக்கி உங்களுக்கு வந்து நான் இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட வந்து என் மேலே வந்து ஈவு இறக்கமே இல்லாமல் வந்து இப்படி வந்து மனசாட்சியே இல்லாமல் வந்து பேசுகிறீங்களே, உங்களுக்கு வந்து எப்படி தான் இப்படி வந்து பேச தோணுது? எல்லாத்தையுமே ஒரு பிஸ்னஸ் மைண்டோட பார்க்குறீங்களா? நானும் ஒரு பிஸ்னஸ் தானா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேள்வி மேலே வந்து கேள்வி கேட்குறாங்க. உனக்கு அவ்வளவு தான் லிமிட்டு. இதுக்கு மேலே வந்து நீ வந்து பேசினா உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்காக என் கண் முன்னாடி நிற்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு வந்து இப்போல்லாம் வந்து செம கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து எது எடுத்தாலே வந்து உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கவே பிடிக்காதவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரா நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி கேட்க தோணுது. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாட்டா.